ஹாய் ஃப்ரம் ராணிப்பேட். சண்டே ஈவினிங்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய சாமான்லாம் இன்னும் கொண்டு வரல, ஃப்ரிட்ஜெலாம் எதுவும் கிடையாது. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் காயெல்லாம் வாங்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு மீதி காயெல்லாம் அப்பப்போ வாங்கிக்கிறேன். இந்த காய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி கிலோ 40 ரூபா, அப்புறம் பூண்டு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கினேன். கத்திரிக்காய் 20 ரூபா, நாட்டு அவரைக்காய், பீன்ஸு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் 10 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு அட்டை டப்பா ப்ரொவிஷன் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்க, அதில் போட்டு தக்காளிலாம் வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் ஹோட்டலில் டிஃபன் வாங்கும்போது வந்த பேப்பரில் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லாயிருக்கும்ட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி மார்னிங் இட்லியும் சாம்பார் தான் வச்சேன். அதே சாம்பாரே புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுவே நைட்டுக்கு வச்சுட்டோம். ஸோ ரைஸு, அந்த சாம்பார், அப்புறம் அப்பளம் பொரிச்சுட்டேன். கொஞ்சம் பக்கோடா இருந்தது. பூண்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்தான் சாய். ஸோ அதை வச்சுட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது பூண்டு ஊறுகாய். அப்புறம் பழைய ரசம் இருந்தது, அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வெறும் இட்லி இது வரைக்கும் தான் போச்சு. விரதம்னால நான்வெஜ் எதுவும் கிடையாதுல. ஸோ சிம்பிளான மெனு தான் இதெல்லாம். சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா சாப்பிட்டேன். அந்த புளி கரைச்சி ஊற்றுனது அவ்வளோ புளிப்பாக, சாம்பார் நல்லா இருந்தது. பூண்டு ஊறுகாய்க்கு செம்ம மேட்சிங்காக இருந்தது. அப்புறம் இருக்கிற சாமான்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் மீதி இருந்தது. பரவாயில்ல, அதை சுண்டை வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். சாய் ஈவினிங்கில் சாப்பிட்ற டிஃபன் சென்டர் அதுதான் தாத்தா கடைன்னு. தாத்தா முட்டை தோசை போடுறாரு, பரோட்டா போடுறாருன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். தேங்க்யூ. திஸ் இஸ் பானி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.